அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பள்ளி அப்படின்னு கருதப்படுறது தான் பழைய ஜும்மா பள்ளி, மீன்கடை பள்ளி அப்படின்னும் கருதப்படுது. இந்த ராமநாதபுரம் கீழக்கரையில தான் இந்த பள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளியோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 ஸ்தூண்கள் இந்த பள்ளிக்குள்ள இருக்கு. 36 ஸ்தூண்கள் உள்ளேயும் 72 ஸ்தூண்கள் வெளியேயும். எல்லா ஸ்தூண்களையும் பவளப்பாறைகளால சிதைக்கப்பட்ட விஷயங்கள். இது பாத்தீங்கன்னா 628வது வருஷத்துல இருந்து 630வது வருஷத்துல இந்த பள்ளியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இருக்க போதே இந்த பள்ளியோட வேலைப்பாடு நடந்திருக்கு. யமன் நாட்டு சேர்ந்த சில முஸ்லிம்களும் பசன் இப்னு சசன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமனோட கவர்னர். இவங்க ஒரு சஹாபி, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்க போதே பார்த்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி. 1036வது வருஷத்துல ஷாஹித் வார்க்கு அப்புறம் இந்த பள்ளியை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16வது நூற்றாண்டுல இதை ரீபில்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளியோட எல்லா ஸ்தூண்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களோட வேலைப்பாடு தெளிவாவே தெரியும். இது போல புது புது வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க.